அது இல்லாம இப்போ தானே விஜய் வந்திருக்காரு. அவருக்கு வாய்ப்பு தர வேணான்லாம் இல்ல. வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் எல்லாமே கத்துக்கணும். நெறைய பார்க்கணும். அவரு கூட இருக்கிறவர, அவங்க கூட இருக்கிற பசங்கள பார்த்தா தான் பயமா இருக்குது. அதுக்காகவே எப்பவுமே நாங்க டிஎம்கே தான். ஸ்டாலின் நல்லது தானே செய்றாரு. இங்க வில்லிவாக்கம் தொகுதி ஃபுல்லாவே அவர் நல்லது தான் செய்றாங்க. எல்லாருமே நல்லது தான் செய்றாங்க. அதனால எப்பவுமே டிஎம்கே தான். ஓகே. இதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்க வில்லிவாக்கம் தொகுதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்கூல் எஜுகேஷனு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இந்த மாரி எங்க சொல்லியிருக்காரு, எங்க வேட்பாளரு. அவர் வந்து நல்லது செய்வாருன்னு அண்ணாநகர் தொகுதியில இதுவரைக்கும் சூப்பரா எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாரி இப்போ எங்க தொகுதியும் வில்லிவாக்கம் தொகுதியும் நல்லபடியா மாத்துவாரு. நாங்கள் உதயசூரியன் தான்மா போடுவோம். எதனால? எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா செய்திருக்காரு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, விதவிங்களுக்கு, வேலை வாய்ப்பு, ரோடு வசதி எல்லாருக்கும் செய்திருக்காரு. அவரு தான் வரணும் ஆட்சிக்கு. ஓகே. இங்க என்னென்ன நலத்திட்டம் இந்த இது எல்லாமே நல்லா செய்திருக்காரு. எல்லாருக்கும் நல்லா செய்தி. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும்? அதே தான் செய்வார். செய்ய மாட்டேன்னு சொல்ல செய்வார். சொன்னா செய்வார். ரஜினி மாரி சொன்னதே செய்வார்.